நான் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியாவெலாம் நான் பார்த்தாள். எவ்வளோ பெரிய டாக்டர்லாம் பார்த்தாள். இவரை பார்த்தா எனக்கு டாக்டர் பார்த்து தெரியல. இன்னும் ட்ரெயினில் உள்ள டிடிஆர் மாதிரி பார்த்தேன். முதல்ல நினச்சேன். உள்ளே தான் வந்து இப்போ நுழைஞ்ச ஒரு பாடு தான் எவ்வளோ இருக்குது அங்கே அடிக்கிறது உண்மையை தெரிஞ்சிருந்து நான் சும்மாவே வந்துக்கிட்டே இருக்கேன். இப்போ எனக்கு வியாதி எதுவும் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. இன்னும் அந்த சுகர் இருந்துச்சு, கால் வலி இருந்துச்சு, எல்லாம் இருந்தது. ஆமாம், எல்லா வியாதியும் இருந்தது, அம்பட்டும் போயிடுச்சு. சொல்லிக்கலாம் போயிடுச்சு வைங்களேன். 84 கிலோவோட இருந்தேன், இப்போ 70 தான் இருக்கேன். நடக்க முடியாமல் வந்தாங்க, என்னை தூக்கிட்டு தான் வந்தாங்க. இங்கே நல்ல நேரம் வந்து தான் நீங்கள் இங்கே வந்துருக்கீங்க, அதுதான் நான் சொல்ல முடியும். 10 வருஷமாக சைனஸ் அல்சர் இருந்துச்சுங்க சார். இப்போ 25 நாளாக ட்ரீட்மெண்ட் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பரவாயில்லைங்க சார், 50% சரியாயிருக்கு. எவ்வளோ நாளையில்? 25 நாளாக பாருங்கள். 10 வருஷமாக இருக்குது. அவ்வளோதான், இன்னும் ஒரே மாதம். சரி. வெயிட் எவ்வளோ கம்மியாக இருக்கீங்க? 2 கிலோ கம்மியாக இருக்கு. பாருங்கள், மேக்ஸிமம் 25 நாளில் எத்தனை கிலோ கம்மியாக இருக்கீங்க? 2 கிலோ. 2 கிலோ. வாழ்த்துக்கள். முக தெளிவாயிடுச்சா? பரவாயில்லைங்க சார். வாழ்த்துக்கள். அதாவது இந்த பிரேயர் வந்து சகல வேதங்களையும் சாஸ்திரம் நமக்கு தெரியாது, எல்லா கல்ச்சர்லையும் இருக்க அனைத்து மதங்களில் உள்ள வேதங்களை சொன்னதுக்கு சமமான ஒரு சமாச்சாரம். 65 வயதில் சொல்கிறேன், எல்லாம் படிச்சிருக்கேன். நான் ஒரு பெரிய அதிகாரி. இவர் நடத்துகிற சமாச்சாரம் வந்து வேத சாஸ்திரங்கள் நமக்கு தெரியாது, அந்த வேத சாஸ்திரங்களை சொல்ல அனைத்தையும் இது முடிஞ்சு போச்சுங்க. டெஃபினட்டாக அது சக்ஸஸ் ஆகும். மருந்து ட்ரீட்மெண்ட் வேறு, அந்த மூதாதையர் குலதெய்வ வழிபாடு, மூதாதையர் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடெல்லாம் சொல்லப்படுது சாஸ்திரங்களில். அனைத்து சாஸ்திரங்களையும் போக்கக்கூடிய மந்திரத்தை இவர் இந்த மாதிரி பண்ணிட்டார். ரொம்ப பெஸ்ட்டு. கேன்சர் கட்டி வந்துட்டு எனக்கு வந்து ஃபுல்லாக பட்டைக்ஸில் ஃபுல்லாக அந்த பாத்ரூம் போகிற இடத்துல இருந்து நல்லா பெருசாக உருவாகிட்டு உள்ளே வந்து 5 கட்டிங்க. சரி, டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் எம்ஆர்ஐ எடுக்க சொன்னாங்க. எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம். அவங்க இது எங்களாலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஆப்ரேஷன் பண்ணாலும் ஒரு வருஷம் நீங்கள் ரெஸ்ட்டில் தான் இருந்தாகணும், உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நம்ம டாக்டர்ஸோட ப்ரோக்ராம் வந்து நான் பார்த்தேன். அந்த வழியிலையும் அந்த வேதனையிலையும் பார்க்கும்போது எங்கள் ஒய்ஃபு எல்லாரும் எங்கள் ஊரில் எல்லாம் சொல்லிக்கினாங்க, என்ன ஒரு 2 நாள் தான் இருப்பாங்க தம்பி, எல்லாம் போயிட்டு எல்லாம் போய் மாலை எடுத்துன்னு போய் போட்டு எல்லாம் 2 நாள் கழிச்சு போகலாம், எதுக்கு இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஊரெல்லாம் பேசிக்கினாங்க. சரி, அங்கேயே போவோம். அந்த ரத்தத்தோட அந்த சீடோட என்ன எங்கள் மனைவி வந்து ஐயா கிட்ட எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ எனக்கு சுகரும் இருக்குதுங்க, 480 இருந்துச்சுங்க. என்னால் நடக்க முடியாத கண்டிஷனில் ஐயா கிட்ட என்னை தூக்கிட்டு போனாங்க. அந்த நேரத்தில் கையை பிடிச்சி பார்த்துட்டு எனக்கு சரி நான் அவனை குணப்படுத்திடுறப்பா, ஒரு 3 மாதத்தில் அவனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுன்னு சொல்லிட்டு உடனே அவரே எனக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் திருவண்ணாமலை போயிடுங்க, இன்றைக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேடம் கனிமொழி டாக்டர்கிட்ட அனுப்புனாங்க. அங்கே வந்த உடனே அவங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஐயா சொன்னதுலேருந்து அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு வந்து நான் சாவ பழக தாங்க அவர்கிட்ட வந்தேன். இன்றைக்கி நான் உயிரோடு நிற்கிறதுக்கு காரணம் டாக்டர் நவீன் பாலாஜி சார் தான். என் வாழ்க்கை என்னை வாழ வச்சு கொண்டிருக்கிற தெய்வமும் அவர் தான். இனிமேலே எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நல்ல என் குடும்பத்துக்கு நீங்கள் அவரால் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. जी नमस्ते, मेरा नाम पुष्पा है। ये मेरी दीदी की लड़की है माही खन्ना। इसको बचपन से बहुत प्रॉब्लम है। 15 डेज़ में 10 डेज़ में बहुत फीवर, उसको वॉमिटिंग, बिल्कुल टॉयलेट नहीं बैठती थी। अभी डॉक्टर के पास में ट्रीटमेंट करवा के हैं, उसका अभी बेटर है, पहले से भी बहुत बेटर। 5 साल की लड़की है लेकिन अभी बहुत अच्छा है। मैं डॉक्टर को बहुत थैंक यू। இந்த பையன் இப்போ நல்லா இருக்கிறான் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கான். அவன் ஃபேஸ் அழகாகிடுச்சு, நல்லா சிரிக்கிறான். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவனுக்கு ஃபிட்ஸு பேச மாட்டான், அப்புறம் ஃபிட்ஸ் அடிக்கிட்டு வரும், அடிக்கடி ஜுரம் வரும். அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவோம், அப்புறம் பிஸ்கட் சாப்பிடுவோம், சாப்பிட மாட்டான். ஆட அப்படியே படுத்துப்பான், சொல்லி படுத்துப்பான். இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்கான். நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணேன், நிறைய பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டு நிறைய பண்ணேன். நான் இப்போ வந்து நல்லா இருக்கேன். எனக்கு கூட ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, ஒரு மருந்து தான் சார் கொடுக்குறாரு அப்படின்னு கூட சாரை கேட்டேன். அப்புறம் தான் தெரியுது சார் வந்து அது மருந்து இல்லை, சார் சித்தர், அதனால தான் அப்படியே பார்த்தோன்னே சரியாகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எனக்கு உண்மையே நல்லா அமைதியாகிட்டான். இது நல்லா இருக்கேன். நான் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நல்லா சிரிக்கிறான், நல்லா அழுகுறான், ஃபீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற. நான் இலவசமாக தான் பார்க்குறேன், நான் காசு வாங்குறது இல்லை. சரி வாங்க. அந்த குழந்தை நல்லபடியாக இன்னும் நான் டைம் 1 இயர் தரேன், அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது.
மேக்ஸிமம் இன்னும் 6 மாதம் நல்லா வந்துடும். மேக்ஸிமம் 1 இயர் சூப்பராக அந்த குழந்தை இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கணும் ஆண்டவனை வேண்டிக்கிறாங்க ஐயா. நீங்கள் ஒரு சித்தராக நினைக்கிறாங்க ஐயா உங்களை. நன்றிங்க ஐயா, நன்றி. நான் சொல்கிறது ஒவ்வொன்றும் அதுதான். நம்ம வாழ போகிறது 2 லட்சம் வருஷம் வாழ போகிறதில்ல, 20,000 வருஷம் வாழ போகிறதில்ல, 2,000 வருஷம் வாழ போகிறதில்ல. நாம் இங்கேருந்து போகிறோம், என்னோட நடக்கலாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான். இருக்கிற வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும். அதுதான் என்னுடைய ஆசை. அதுக்கு தான் நான் வந்து போராடிட்டு இருக்கேன். நான் ஒவ்வொரு நிமிடமும் பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், என்ன அவசியம் சொல்லலாம், டக்குன்னு போக தெரியாமல் கிடையாது எனக்கு. ஏன்னா நீங்கள் வந்திருக்க அத்தனை பேரும் என்னை எப்படி நம்புறீங்கன்னு தெரியும் எனக்கு. அந்த நம்பிக்கை வீணாகிடக்கூடாது எனக்கு. அது மாதிரி வித்தியாசமாக இருக்கீங்க. அது எனக்கு அதான் எனக்கு எப்படி இவனால் செய்ய முடியுது, தைரியமாக எடுத்து சொல்கிறீங்களே. அதான் ஜுரத்துக்கு டாக்டர் போடான்னு சொல்கிற ஒரே டாக்டர் நீங்கள் தான் சார். மருந்து சாப்பிடாது எல்லா பேரும் ஜுரம்னா அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் ஒரு யூரின் டெஸ்ட் அது இது. இப்போ எங்கள் மிஸ்ஸஸ் உடம்பு சரியில்லை, பெரிய பையன் உடம்பு சரியில்லை சார். இப்போ ஒரு 900 செலவு பண்ணேன் சாதாரண ஜுரத்துக்கு. ஆனால் எங்கள் சின்ன பையனுக்கு எந்த இதுவும் நாங்கள் பண்ணல. நீங்கள் சொன்னதுனால அது நான் நல்லாவே இருக்கிறேன் சார். 2 தடவை ஃபீவர் வந்துச்சு, நான் எதுவும் கொடுக்கல. நல்லா இருக்கேன் ஐயா. நீங்கள் நல்லா இருக்குங்க ஐயா. என் பையன் நல்லா இருப்பான். அங்கே போய் இருக்கேன் பார்த்துக்கிறேன். நான் ஆயசண்டியவாதியாருங்க ஐயா. நான் பிஜி கெமிஸ்ட்ரி. என்கிட்ட படித்த பையன் 10 பேர் டாக்டர் இருக்கான். நான் என்ட்ரன்ஸ் கிளாஸில் நிறைய சம்பாதிச்சேன். ஆனால் நான் பெங்களூர் நிறைய டாக்டரையும் நான் போயிட்டு நான் அப்புறம் பேசுகிறேன் ஐயா. சார் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், அதான் நான் ஆசை. சரியா? சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிங்க. டீச்சர் நல்லா இருப்பீங்க. எல்லாருமே அதாவது ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனக்கவலைகள், வேதனைகள். அந்த குழந்தை பாருங்களேன்.